அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ சயாட்டிக்கா வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 15 நாட்கள் தான் ஆகிடுருக்கு. 15 நாள்லேயே வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வியூ வர அளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு முதல்ல வந்து மக்களானவங்களுக்கு மிக்க நன்றி. இப்போ அந்த சயாட்டிக்கா இவ்வளோ வியூ அதிகமாகிறப்போ அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பேர்த்துக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இதை உறுதிப்படுத்துது. இதற்கான மெயினான காரணங்கள் முறையான உடற்பயிற்சி, நம்ம உடம்பு வெயிட் வந்து கரெக்டான கண்ட்ரோல் இல்லாதது, நிறையா நம்ம வாக்கிங் போகாது, உடற்பயிற்சி இல்லாதது, உடல் எடை அதிகமாகிறது, அப்புறம் நம்மளுடைய ஒர்க்கு வந்து உட்காந்துக்கிட்டே நிறைய இப்போ வந்து சோஷியல் மீடியா வீடியோஸ் நிறையா பார்க்குறது, குனிஞ்சிக்கிட்டே ஒர்க் பண்ணுறது, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறது, பெண்களாக இருக்கட்டும் வீட்டில் குனிஞ்சிக்கிட்டே நிறையா வேலை செய்கிறது, முறையான உடற்பயிற்சி இல்லாமல் சின்ன சின்ன யோகா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லாததான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. மருத்துவத்துறையில் சொன்ன மாதிரி என்னதான் தொழில்நுட்பங்கள் ஒரு பக்கம் வளர்ந்தாலும் இன்னொரு பக்கம் இயற்கையான நல்ல வாழ்க்கை முறைகளும் உடற்பயிற்சிகளும் முறையான நடைப்பயிற்சிகளும் தான் நம்மளை வந்து எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். ஸோ அதை முன்னிட்டு நம்ம இது மாதிரி ஒரு மருத்துவத்துறையில் அதை பற்றி விரிவான விளக்கங்கள் கொடுத்து அதற்கான தீர்வுகளை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை சேர்க்காம விட்டால் இது முழுமையடையாது. ஸோ இந்த சயாட்டிக்கா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதனோட பிரச்சனை வந்து காலில் உள்ள இந்த இடுப்பு முதுகு இருந்து ஆரம்பித்து L4 L5 L5 S1 S2 S3 நரம்பு வந்து அப்படியே கீழே இது வரைக்கும் போகுது. அதனால முதுகில் இங்கே வலி வருது. இதில் வந்து டிஸ்க் பிரச்சனையால் வருது. நம்ம சொன்ன மாதிரி 4 ஸ்டேஜ்கள் இருக்குது. முதல் ஸ்டேஜ் வந்து ஜவ்வு விலகுதல் பல்ஜ், இரண்டாவது ஸ்டேஜ் வந்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ப்ரொலாப்ஸ், மூன்றாவது அப்படின்றது எக்ஸ்ட்ரூஷன், அந்த ஜவ்வு கிழிந்து வெளியே நகர்தல், நான்காவது சீக்வஸ்ட்ரேஷன். இந்த முதல் 2 ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, திடீர்னு ஒரு ஜவ்வு விலகிறது, அது பிதுங்கிறது. அந்த 2 ஸ்டேஜும் வந்து ஓரளவுக்கு நம்ம கண்டிப்பாக மருத்துவ முறைகளில் குணப்படுத்தலாம். பெல்ட் போட்டுக்கொள்ளுங்கள், ரெஸ்ட் கொடுங்கள், ஐஸ் ஒத்தரம் கொடுங்கள், சுடுதண்ணி ஒத்தரமும் கொடுத்து கொள்ளலாம். மாத்திரைகள் மருத்துவரை அணுகி மாத்திரைகள் உட்கொள்ளுங்கள். ஏன்னா இது என்னதான் நம்ம வந்து எக்ஸசைஸ்கள் பண்ணாலும் நான் நிறையா வீடியோவில் பார்க்குறேன், இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்தில் இடுப்பு வலி போயிடும், இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்தில் சயாட்டிக்கா வலி போயிடுன்னு பார்க்குறேன். பட் அதில் அறிவியல் பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக எக்ஸசைஸ் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். பட் அது எந்த மாதிரி நம்ம வந்து வலி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது தீர்வு இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து இடுப்பு பயங்கரமாக பிடிச்சிருச்சு, கால் குடைச்சல் பயங்கரமாக இருக்குது, ஸ்டேஜ் 3 இருக்கலாம், ஸ்டேஜ் 4 இருக்கலாம், ஸ்டேஜ் 2லேயும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணுமானா, வலி வந்துச்சுங்க டாக்டர் சொன்னார் எக்ஸசைஸ் பண்ணுங்க, வலி ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க அப்படின்னு வர நோயாளிகள் ரொம்ப அதிகம். அவங்க நான் சொல்கிறது எல்லாமே முதல்ல வந்து மிகைப்படுத்திய வலி, ரொம்ப அதிகமான வலி இருக்கும் பொழுது அதை முதல்ல பெயினை குறைச்சிருங்க. ஒரு 70% வலி மாத்திரைகளாலோ பெல்ட்டுகளாலோ ஃபிசியோதெரப்பின்னா அந்த எக்ஸசைஸ் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் பண்ணுற அந்த IFT லேசர் ட்ராக்ஷன் இது போன்ற ஃபிசியோதெரப்பினால் வலியை குறைத்து விடணும். பெயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். வலியை குறைச்சிட்டு ஒரு 70% வலி ஒரு ஓரிரு வாரங்களில் குறைந்துருதுன்னு வச்சுக்கலேன். அது குறைந்ததுக்கு அதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக இடுப்புலேருந்து அப்படியே இந்த இடத்துல டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. இப்போ உட்காந்துட்டு இப்போ காலை மடக்கிட்டுங்க நீட்டுறப்ப எந்திரிக்கிறப்ப முடியலைங்க, நரம்பு இழுத்து பிடிக்குதுங்க. இதுதான் வந்து சயாட்டிக்கா. ஸோ இந்த மாதிரி 70% குறைந்து மீதி 30% மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, லைட்டாக ஒரு குடைச்சல் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதை குறைப்பதற்கு தான் பயிற்சிகள் இருக்கு. அதாவது எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸசைஸ் வந்து ஒரு வலிக்கு தீர்வாகுமா அப்படின்னா கண்டிப்பாக தீர்வாகும். முதலில் ரொம்ப அதிகமான வலியாக இருக்கக்கூடாது. அந்த அதிகமான வலிக்கு கண்டிப்பாக மருத்துவ முறைகள், கண்டிப்பாக நீங்கள் எலும்புமுறை மருத்துவம் அணுகி உண்டான பெயின் மேனேஜ்மெண்ட், வலி குறைவதற்கான மருத்துவ முறைகளை கையாள வேண்டும். மிகவும் அதிகமாக இருக்கும் பொழுது இன்ஜெக்ஷனோ, மிதமாக இருக்கும் பொழுது மாத்திரைகளோ, அதோடு சேர்ந்து முழங்கால் வலி, பாதங்கால் வலி, குதியங்கால் வலி, தோள்பட்டை வலி, இது எதாக இருந்தாலும் சயாட்டிக்கா வலி இருந்தாலும் கண்டிப்பாக அது பெயின் மேனேஜ்மெண்ட் முதல்ல இம்பார்ட்டன்ட், ஃபிசியோதெரப்பி ரெண்டாவது இம்பார்ட்டன்ட். ஸோ 70% குறைந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப இந்த பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கறதுல 2 பயிற்சிகள் இருக்குதுங்க முக்கியமாக. ஒன்று வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இப்போ ஸ்ட்ரென்தனிங் யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதைகள் வலு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கையை என்னால் தூக்கவே முடியல வலிக்குது அப்படின்னா அந்த சதைகள் வலு கம்மியாக இருக்குது, ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குதியங்கால் வலி இருக்குது, ஜவ்வு டைட்டாக பிடிச்சதுனால வருது.
அதே மாதிரி டென்னிஸ் எல்போ வலி அந்த இடத்துல தழும்பு ஃபார்ம் ஆகி டைட்டானதுனால வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து இறுகியதால் வர்ற வலி. இறுகியதால் வர்றதை ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஸோ அந்த முதல்ல வந்து அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை எதனால் வருகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே, இப்போ ஒரு முழங்கால் வலி வருதுன்னா அந்த முழங்கால் வலி அந்த சதையோட வீக்னஸ்னால வருது. அப்போ அதை ஸ்ட்ரென்த் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணுறதை விட ஸ்ட்ரென்த் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் வந்து எல்லாத்துக்கும் ஒரு வார்ம் அப்பாக இருக்கும். பட் நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன, எப்படி நம்மளுக்கு அது வலி தீரும்னா அந்த சதையை ஸ்ட்ரென்த் பண்ண சரியாகும். சில நேரங்களில் அந்த வியாதி வந்து பார்த்தீங்கன்னா குதியங்கால் வலியாக இருக்கட்டும், டென்னிஸ் எல்போவாக இருக்கட்டும், இதுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஒரு பக்கம், ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் ஒரு பக்கம். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குதியங்கால் வலி, டென்னிஸ் எல்போ, முதுகு, இந்த சயாட்டிக்கா பெயின் இருக்குது பார்த்தீங்களா, சயாட்டிக் பெயின் வந்து டைட்னஸ்னால் வருது. இந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருக்குது. இந்த அழுத்தத்தை ரிலீவ் பண்ணுறது நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி முறைகளில் பண்ணலாம். சில நேரம் வந்து ஃபிசிக்கல் டீகம்ப்ரெஷன் மாதிரி எக்ஸசைஸில் வந்து அந்த முதுகு வலி குறைவதற்கான பயிற்சிகள் நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ், அதை பற்றி நம்ம ஒரு தனியாக காணொளி போட்டிருக்கோம். அந்த காணொளி பார்த்தீங்கன்னா அதற்குண்டான தீர்வு கிடைக்கும். இரண்டாவது வலி வந்து ரெண்டாவது வந்து சயாட்டிக்கா, அந்த முதுகு ஜவ்வு விலகிறதுனால வர்ற முதுகு வலிக்கு அந்த எக்ஸசைஸும், அந்த முதுகு ஜவ்வு அழுத்தி சயாட்டிக் நர்வு வருது பார்த்தீங்களா, அதற்கு வந்து இந்த சயாட்டிக் நர்வ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இந்த நரம்பு வந்து டைட்டாக இருக்குது, அதை வந்து இந்த பாதங்காலோ குதியங்கால் வலியோ டென்னிஸ் எல்போ மாதிரியே ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஜவ்வு ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணலாம். பட் இதில் வந்து நரம்பு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரொம்ப உடனே ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. இதை வந்து எல்லா எக்ஸசைஸும் நான் நிறைய எக்ஸசைஸ் பார்க்குறேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லாமே சயாட்டிக்கா பிரச்சனை இல்லாதவங்க பண்ணுறாங்க. அப்போ அவங்களால ஈஸியாக கம்ஃபர்டபுளாக பண்ணிக்க முடியும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணுறப்ப பிரச்சனைகள் அதிகமாகிடும். அந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் எனக்கு வலி தாங்கவே முடியலன்னு வர்றதுனால தான் இந்த பதிவுகளை நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் எந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை நீங்கள் உள்நோக்க வேணும். ஒன்று வந்து அது எதனால் வருகிறது, அதை என்ன எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதோட அறிவியல் பின்னணி தெரிஞ்சுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வர பிரச்சனை அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக அறிந்தால் மட்டுமே அதற்கான தீர்வை முழுவதுமாக நீங்கள் எட்ட முடியும். இரண்டாவது, அந்த எக்ஸசைஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா ஒரு 20 எக்ஸசைஸ் 30 எக்ஸசைஸ்னு மாறி மாறி பண்ணுறப்ப தவறுதலாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது, நிறைய மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமான எக்ஸசைஸ்கள் மிஸ் ஆகிடும். முக்கியமான பாயிண்ட் மிஸ் ஆகிடும், நிறையா பாயிண்ட்ஸை கேட்டு. ஸோ அப்போ முக்கியமானது என்னென்னா, முதலில் அதை அறிவியல் பூர்வமாக என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று தெரிய வேண்டும். அந்த நோயை பற்றிய தன்மை தெரிய வேண்டும். இரண்டாவது, ஸ்ட்ரெச்சிங்காக ஸ்ட்ரென்தனிங்கான்னு தெரிய வேண்டும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் வந்து அந்த நோயோட தன்மை தெரிஞ்சதுன்னா, இப்போ சயாட்டிக் நர்வுனா இடுப்பில் பின்னிலிருந்து இங்கே வருது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி போகுது. ஸோ அப்போ இந்த நரம்பு பேக் சைடு வர்றதுனால இப்போ மடக்கி உட்கார்றப்ப இந்த நரம்பு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வலி இருக்கிறவங்க நான் சொல்லிட்டேன், முதல்ல வந்து இப்போ எனக்கு வந்து பெயின் இல்லை, அதனால் நான் கம்ஃபர்டபுளாக நீட்டுறேன், எல்லாம் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஆனால் வலி இருக்கிறவங்க இப்படிலாம் கம்ஃபர்டபுளாக நீட்ட முடியாது. ஸோ அப்போ அவங்களுடைய முதல்ல வந்து 70% வலியை குறைத்துக் கொள்ளுங்கள். மாத்திரை மருந்தால் மருத்துவரை அணுகி மீதமுள்ள ஓரிரு வாரங்கள் கழித்து வலி நல்லா குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து மொத்தம் வந்து ஆக்சுவலாக சிம்பிளிஃபைடாக சொன்னால் இந்த 3 எக்ஸசைஸ் தான் இருக்குது. இதில் வந்து 3 எக்ஸசைஸில் வந்து முக்கியமான நீங்கள் இப்போ நோட் பண்ண வேண்டிய 3 பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது முதுகிலிருந்து இடுப்பு வழியாக 3 ஜாயிண்ட்டை தாண்டி வருது. முதுகு, இடுப்பு, முழங்கால், பாதங்கால். ஸோ இந்த 3 இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தூங்குறேன், படுத்த பொசிஷன்லேயே நான் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் பண்ணுறப்ப இந்த நரம்பு வந்து ஃப்ரீயாக மடங்கி பின்னாடி இருக்குது. இப்போ இந்த நரம்பை வந்து இப்போ நான் மேலே தூக்குறேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த நரம்பு இங்கே இடுப்பில் ஸ்ட்ரெச் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எக்ஸசைஸ் வந்து சயாட்டிக்கா எக்ஸசைஸில் வந்து முதல் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை இப்படி நான் மடக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த நரம்பு வந்து இங்கிருந்து வந்து இப்படி கிராஸாக இப்படி போகுது. இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நார்மலாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்படி மடக்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக வலி இருக்காது. இப்போ இப்படி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் இடுப்பு, முழங்கால், பாதங்கால், இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கேன். இடுப்பு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்படி மடக்கிறப்ப இழுக்குது, வலிக்குதுங்க டாக்டர் அப்படிமா. இப்போ வலிக்கிறப்ப இப்போவே வலி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்லோவாக இதை மட்டும் பண்ணுங்க போதும். ஸோ இதை ஸ்லோவாக இப்படி பண்ணி இப்படி பிடிச்சிக்கங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காலை பிடிக்கிறது. எனக்கு விட்டுருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ண முடியாது. அதனால் கை வச்சு ஒரு சப்போர்ட் கொடுத்து நீங்கள் செஸ்ட்டு கிட்ட கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுறோம். இது முடியல, சில பேர்த்துனால வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பாதியிலே நிறுத்தி கொஞ்ச நேரம் வைங்க. தென் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஏதாவது இப்படி லைட்டாக அப்படி ஒரு மசாஜ் பண்ணி கொடுங்க. இந்த இடம் அப்புறம் இங்கே இந்த சென்டரில் வரும், தைஸோட பேக் சைடு சென்டரில் வரும். இப்படி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணி விடலாம், தப்பு கிடையாது.
ஏன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப அந்த நரம்பு இழுக்கிறப்ப சம்டைம்ஸ் பெயின் இருக்கும். ரொம்ப வலிச்சதுன்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி விட்டு ஏதாவது பெயின் கில்லர் ஜெல் மாதிரி கூட போட்டுட்டு வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. தென் எகைன் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸோ இது எல்லாம் கம்ஃபர்டபுளாக பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு முடிஞ்சா 10 செட் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஓரளவுக்கு தாங்கக்கூடியவங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க தாங்குறாங்க, ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க, ஒன்றும் பெருசாக பெயின் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ இடுப்பு மடக்கியாச்சு. நீ இடுப்பு வந்து மடக்கியாச்சு, அப்போ சயாட்டிக் நர்வ் இங்கே ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. செகண்ட் ஏரியா நீ இங்கே மடங்கி இருக்கு. செகண்ட் பாயிண்ட் இதை ஸ்ட்ரெச் பண்ண. இதை ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப இப்போ எனக்கு நார்மலாக சயாட்டிக்கா இல்லை, பட் இருந்தாலுமே ஸ்டில் மசில் டைட்னஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்து கம்ஃபர்டபுளாக பண்ணணும். இதை முக்கியமாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க, யங் பீப்புள்ஸு பண்ணலாம். ரொம்ப வயசானவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கன்னா பண்ணலாம். அவங்க சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வலியோட, அவங்க வந்து டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து ரொம்ப பண்ண வேண்டாம். ஹிப்பை இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது இட்ஸ் வெரி ஈஸி. அதை முதல்ல பண்ணி ஓரிரு வாரங்களில் வலி இல்லாமல் பண்ணினதுக்கப்புறம் தென் செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகலாம். ஸோ இப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க செகண்ட் ஸ்டேஜுக்கு டைரெக்டாகவே போகலாம். செகண்ட் நீயே இப்போ ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. ஸோ ஹிப்பையை ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு, நீயே ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு, இப்போ ஞாபகம் இருக்குது. தேர்டு பாயிண்ட்டு ஆங்கிள். இதை ஸ்ட்ரெச் பண்ணலாம். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப எனக்கே இப்போ ஒரு டைட்னஸ் ஃபீல் ஆகுதுங்க. ஐ காண்ட் ஹோல்டு. இப்போ எனக்கு கையை காலாக நடுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நம்மளோட பர்பஸ் வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி விடுறோம். இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப மசில்ஸும் ஸ்ட்ரெச் ஆகுது, அந்த நர்வ்ஸும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இது வலி வராமல் இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா யூ கேன் டூ அப் டு 10 டைம்ஸ். 10 டைம்ஸ் இப்படி நான் பண்ணுறேன், மேலேயும் கீழே கொண்டு வரேன். ஸோ அப்போ நர்வ் வந்து மொபிலைஸ் ஆகுது, ஸோ ஸ்ட்ரெச் ஆகுது அண்ட் மொபிலைஸ் ஆகுது. ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து ஹிப், ஆங்கிள் 3 பாயிண்டில் இடுப்பை மடக்கிறோம், முழங்கால நீட்டுறோம், பாதங்கால மேலே கொண்டு வரோம். ஸோ அப்போ வந்து நர்வ் ஸ்ட்ரெச் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் மெயினான எக்ஸசைஸ். ரெண்டாவது எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே நரம்பு வந்து இப்படி வருது பார்த்தீங்களா, கிராஸ் ஆகி இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போகுது பார்த்தீங்களா, அந்த நரம்பை வந்து சைடு பக்கவாட்டில் மொபிலைஸ் பண்ணுறது. முதல்ல இழுக்கிறது, ரெண்டாவது இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இந்த நரம்பு வந்து இந்த சைடு அந்த சைடும் மீடியோ லேட்ரல் உள் பக்கமும் வெளிப்பக்கமும் நகரும். ஒன்று இப்படியே வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ நேரம் நம்மளால முடியுதோ 5 செகண்ட்ஸ், ஒரு 5 வினாடிகள் வச்சிருக்கலாம். நல்லா முடிஞ்சதுன்னா 10 வினாடிகள் கூட வச்சிருக்கலாம். அது எவ்வளோ நேரம் ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோ நேரம் பெட்டர். எஸ், தென் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். வலி இருந்துன்னா கொஞ்சம் நேரம் லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுக்கிறோம். தென் எகைன் வந்து மொபிலைஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரெச் பண்ணுறோம், மொபிலைஸ் பண்ணுறோம். அங்கேயும் பக்கவாட்டில் நகர்த்துறோம் நரம்பை. ஸோ இப்போ நரம்பு என்ன ஆயிடுச்சு, டைட் ஆனது, இங்கே டைட்டாக இருக்கிற நரம்பு ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு, அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் இறுக்கமாக இருக்கிறது இலக்கமாகி விட்டது, பக்கவாட்டில் நகர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம நடக்கிறப்போ, உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ, இப்போ நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கோம், உட்காந்துட்டு இப்போ எந்திரிக்கிறப்ப இந்த நரம்பு வந்து இந்த இழுக்கிற தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே இழுக்கும். அந்த இழுக்கிற தன்மையில் ஒரு பெயின் இருக்கும், அந்த பெயின் இதில் இருக்காது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். மூன்றாவது எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலை வந்து மடக்கி இப்படி வச்சுக்கிறோம், கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி. இதே பொசிஷனில் பாருங்களேன், கீழே நம்ம ஒரு சேரில் போட்டு உட்காந்துருக்கப்ப கால் மேலே கால் போட்டு வருவோம். ஸோ இப்போ இது பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இடுப்பு வந்து பெண்டாக இருந்தாலும் முழங்கால் மடங்கி இருந்தால் சயாட்டிக் நர்வ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். முழங்கால் நீட்டினால் மட்டும்தான் சயாட்டிக் நர்வ் இழுக்கும். ஸோ அந்த இழுக்கிறப்ப வர்ற வலியை குறைப்பதற்காகத்தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம். முதல் 70% வலியை மாத்திரை மருந்துகளால் எல்லா மருத்துவ முறைகள் குணப்படுத்தி விட்டுத்தான் இதை செய்ய வேண்டும். வயதானவர்கள், மிகவும் வலி அதிகமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டாம். ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 ரொம்ப சிவியர், நைட்டு தூங்க முடியல, எந்திரிச்சு நடக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதை பண்ண வேண்டாம். இது வந்து ஆரம்ப நிலையில் உள்ள ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 லைட்டாக ஒரு வலிங்க டாக்டர், கால் ஒரு மாதிரி லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், இவங்க தான் பண்ணணும். ஏன் இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நல்லாயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற பிரச்சனையை அதிகப்படுத்திட வேண்டாம். முதல்ல வந்து நம்ம ப்ராப்ளங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வேண்டும். அந்த குறைந்த பிரச்சனை முற்றிலுமாக குணமாக வேண்டும், 100க்கு 100% சரியாக வேண்டும். இந்த 70லிருந்து 100% கொண்டு வரதுக்காகத்தான் இந்த எக்ஸசைஸ்களே ஒழிய வலி அதிகமாக இருப்பவர்களை குறைப்பதற்காக அல்ல. மூன்றாவது எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கால் மேலே கால் போட்டுக்கிறோம். இந்த காலில் சோத்தாங்காலில் வலி இருக்குது, இப்போ ரைட் சைடு காலில் வலிக்குது. இப்போ நம்ம இது மாதிரி கால் போட்டு இதை ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இந்த இடது தொடைய
கையில் பிடிச்சிக்கிட்டு இதை ஸ்ட்ரெச் பண்ணி 5 செகண்ட். இப்போ என்ன ஆகுது, இந்த பக்கம் எனக்கு ஒரு டைட்னஸ் ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக இப்போ நம்ம இதில் பண்ணுறோம், இப்படி மொபிலைஸ் பண்ணுறோம். 2வது எக்ஸசைஸ். 3வது எக்ஸசைஸ், இதை வெளியில் கொண்டு போய் கால் வெளிப்பக்கமாக வைத்து எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனில் வச்சு இதை மொபிலைஸ் பண்ணுறோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா 4 அப்படின்னு சொல்லுவோம், ஃபிகர் ஆஃப் 4. இது பார்த்தீங்கன்னா 4 மாதிரி இருக்கும். 4ஆம் நம்பர் போட்டோன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதை ஃபிகர் ஆஃப் 4 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வலி உள்ள கால், இது வலி இல்லாத நல்லா இருக்கிற கால், இடது கால். இடது காலில் 2 கையும் தொடையோட பின்பகுதியில் வச்சு நான் 2 கையும் ஹோல்டு பண்ணிக்கிறேன். ஹோல்டு பண்ணிட்டு இப்படி நான் தூக்குறேன். ஒரு 5 செகண்டோ 5 வினாடிகளோ 10 வினாடிகளோ வலி தாங்கும் அளவுக்கு வச்சுக்கொள்ளுங்கள். தென் ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தென் மறுபடியும் இதை ஒரு 10 செட் பண்ணலாம். ஸோ 1 1 2 3 இந்த 3 எக்ஸசைஸும் ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த சயாட்டிக் நர்வ் வந்து நாட் ஓன்லி அந்த சயாட்டிக் நரம்பு மட்டுமல்ல, அந்த ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸ் அப்படின்னு சொல்லுவான், தொடையோட இந்த பின்பகுதியில் இருக்கிற சதையோட டைட்னஸ், அப்புறம் அந்த காஃப்ல டைட்னஸ். இந்த எக்ஸசைஸ் யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் சயாட்டிக்கா இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்பகுதியில் சயாட்டிக் நர்வ் வரதுனால சயாட்டிக்காவுக்கு இது வந்து மிக பிரயோஜனமாக இருக்கும். 2வது, நிறைய வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெண்டைக்கால் வலியோட கஷ்டப்படுவாங்க. நைட்டு தூங்குறப்பெல்லாம் கெண்டைக்கால் இழுத்து பிடிச்சிக்குதும்பாங்க. ஸோ இதுக்கு அந்த கெண்டைக்காலை ஸ்ட்ரெச் பண்ணுற எக்ஸசைஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தைஸோட தொடையோட பின்பகுதியில் உள்ள ஹாம்ஸ்ட்ரிங் மசில் அப்படின்னு சொல்கிறோம். தொடையோட ஃப்ரண்ட்டில் இருக்கிறது குவாட்ரிசெப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முழங்கால் வலிக்கு குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறோம், ஹாம்ஸ்ட்ரிங்கும் இம்பார்ட்டன்ட்ங்கிறோம். ஸோ இந்த காஃப் மசில், கெண்டைக்கால் சதை, தொடையில் இருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங் சதை, சயாட்டிக் நர்வ், இது 3யுமே ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து பிரயோஜனமாக இருக்கும். இந்த 3 எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சயாட்டிக்கால் இருந்து இது ஒரு முற்றிலுமாக விடை கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு முதல்ல வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன, முதலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் முதலில் அதை பற்றி அறிவியல் பூர்வமாக ஒரு எளிமையான முறையில் அறிந்து கொள்ளுங்கள். 2வது, அந்த எக்ஸசைஸ்களை, அந்த பயிற்சிகளை வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. முக்கியமான எக்ஸசைஸ்களை ஞாபகம் வச்சுங்க. நானும் நிறைய எக்ஸசைஸ்கள் பார்க்கும்போது நம்ம மருத்துவராக இருந்தே நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ண சொல்லிக் கொடுக்கலாமா, இந்த எக்ஸசைஸ் சொல்லாமா, எது பெட்டராக இருக்கும், எது பேஷண்ட்னால பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து அவங்களால எந்த அளவுக்கு பண்ண முடியும், அதை எப்படி அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க, எப்படி அவங்க வந்து ஈஸியாக பண்ண முடியும், ஈஸியாக அவங்க தொடர்ச்சியாக அதை வந்து கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிந்தால் மட்டும்தான் இதில் வந்து வெற்றி கிடைக்கும். எப்பொழுது பண்ண வேண்டும், அது எப்படி முறையாக பண்ண வேண்டும், அதற்கு முன் அதை பற்றிய அறிவியல் புரிதல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போதான் வந்து அது முழுமையடையும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இடுற பதிவு. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னிடம் தயக்காமல் கேளுங்கள், பதில் சொல்ல கடமைப்பட்டுங்க. நன்றி, வணக்கம்.